தூத்துக்குடி ஸ்டைல் ஊளி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கிலோ ஊளி மீன் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அது தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம், 4 சின்ன சைஸ் தக்காளி, 2 மிளகாய் நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 100 நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா செவக்க வதக்கணும். வெங்காயம் நல்லா சிகப்பாக வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். அது வரைக்கும் எதுவுமே போடக்கூடாது. அப்படின்னா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி, மிளகாய், இடித்து வச்ச பூண்டு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா 50 கிராம், வத்தத்தூள் 20 கிராம் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு புளி சேர்க்கணும். புளியை நம்ம லெமன் சைஸ் புளி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். குழம்ப நல்லா கொதித்த பிறகு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் நல்லா ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சா தான் மீன் குழம்போட டேஸ்ட்டே வரும். மீன் நல்லா கொதிச்சுட்டு இந்த மீனை ஒவ்வொன்றா போடுறோம். பாருங்க, ஒவ்வொன்றா தனித்தனியாக போடணும். அடுப்பை சிம்மில் வச்சு மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். தூத்துக்குடி ஸ்பெஷல் ஊளி மீன் குழம்பு ரெடி.